அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. வெல்கம் டு ஜப்பான். இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கோம். ரோட்டுக்கு வந்தாச்சுமா, கால் வச்சுட்டேன்ப்பா ரோட்டில். அழகாக வருது. என்ன லாங்குவேஜ் மட்டும் சைனா மாதிரியே தான், ஆல்மோஸ்ட் சேம். இந்த தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் இருக்கும்ல ஸ்கிரிப்டு, அதே மாதிரி இது கிட்டத்தட்ட டெவலப்மெண்ட்டு வந்து ஒன்று தான். பட் சைனா எல்லாத்தோட எங்கேயோ போயிட்டாங்க. இப்போது ஜப்பான் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டில் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லைங்க. ஒரு மாதிரி தேங்கின மாதிரி இருக்குது. இந்த பாரிஸில் இருக்கும்ல அந்த ஈஃபில் டவர், அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து டோக்கியோ டவருங்க. அப்படியே ஈஃபில் டவர் ஸ்டைல்லே கட்டியிருப்பாங்க. இதுதான் ஆஸ்பர் கூகுள் வந்தாச்சு. வசபி மீட்டா இதாங்க. செக்இன்லாம் மனுஷங்களாம் இருக்க மாட்டாங்களான் இருக்குதுங்க. செக்இன்லாம் வந்து ஏதோ இதில் தான் பண்ண மாட்டிருக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஸ்டாஃப் இருக்காங்க. நான் பேசி செக்இன் முடிச்சுட்டாங்க. காதில் சத்தம் கேட்காமல் இருக்கிறதுக்காக டூத் ப்ரஷ்ஷு வந்து விட்டோம். மணி 6ங்க. நல்லா இருட்டிடுச்சு. நம்ம ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டாச்சு ரோட்டுக்கு. 10 டிகிரி டோக்கியோவில். கறினா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமா காரமாக இருக்குமான்னு தெரியல. ஜாப்பனீஸ் கறி, கைண்ட்ஸ் ஆஃப் கறி தனித்தனியாக கொடுத்து தர பண்ணுறாங்க. நிறைய இருக்குது. டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருவோம்ல, அதே மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரியே பிளாஸ்டிக் பாக்ஸில் சாப்பாடு கொஞ்சம், இல்லைன்னா நூடுல்ஸ் கொஞ்சம், கொஞ்சம் கறி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், இந்த 3 ஐட்டங்க. ப்ரோட்டீனு ஊர்லேருந்து வந்தீங்கன்னா குளிராக தெரியும். நான் மங்கோலியாவில் இருந்தங்காட்டி எனக்கு இது வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. பார்த்தீங்களா, நைட் ஃப்ரெஷ் காய்கறிகள், பழங்கள், கறி, மீன் எல்லாமே இருக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் வழக்கமான பலசரக்கு இந்த சாமான்லாம் இருக்கும், மளிகை சாமான்லாம். இது தவிர நான் சொன்ன மாதிரி சாப்பாடு, கொஞ்சம் கறி, கொஞ்சம் காய்கறி, இல்லைன்னா நூடுல்ஸு, இது மாதிரி மிக்ஸாக நிறையா இருக்கும்னு வைங்களேன். கறியில் வெரைட்டியாக இருக்கும். அதில் நிறைய வெரைட்டி. பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ஓவன் இருக்குது, சூடு பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வச்சோம், சும்மா தகன்னு சூடாகிடுச்சு. சாப்பிட வேண்டிதான். 200 ரூபா வருங்க. இதாங்க 200 ரூபா சாப்பாடு. கேட்டேன் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. B1 பேஸ்மெண்ட் அப்படின்னாங்க. சாப்பிட்றதுக்கு நீங்கள் இடம் வச்சுருப்பாங்க இருக்குதுங்க. சரி, யார்கிட்டையும் எதுவுமே யாரும் பேசவே தேவையில்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம எல்லா ஹாஸ்டல்லையும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓவனு. இது தாங்க ஜப்பானோட பிரதான உணவு. இந்த முட்டையை பார்த்து ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். செம்மையாக இருக்குல்ல, வேக வச்ச முட்டை. ஒரு முழுசாக வேகாமல் மீடியமாக வேக வச்சுருக்காங்க. ஜப்பானோட ஈஃபில் டவர், டோக்கியோ டவருக்கு போய் முடிச்சுருவோமா? எப்படி பிரமாதமாக இருக்குல்ல அங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஈஃபில் டவரோட பெருசுங்க இது. இதை பற்றின தகவல்கள்